ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ த நெக்ஸ்ட் இயர் சீரிஸ். போன டுட்டோரியல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜ எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஷிப்பிங் இன்ஃபோல நம்மளுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம எப்படி கெட் பண்ணிட்டு வந்து இந்த ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்றது அண்ட் ஆல்சோ வி ஹேட் சீன் ஒரு கார்ட் ஐட்டம்ல நம்மளுக்கு ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐட்டமோட டோட்டல் சம்மரி அ கார்ட் சம்மரில டோட்டல் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு பேமெண்ட்டுக்கான பேஜ் போணும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைப் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரைப் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஏபிஐ கீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஏபிஐ கீஸ நீங்க வந்து போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பப்ளிஷபிள் கீ, சீக்ரெட் கீ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் டூ எனிபடி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத காப்பி பண்ணி இந்த 2 இதையும் காப்பி பண்ணி நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல .env.local அப்படிங்கிற ஃபைல்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த வேரியபிள் வேணா குடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த பப்ளிஷபிள் கீ வந்து எதுக்குன்னா, ஒரு கிளையன்ட் சைடுக்கு யூஸ் பண்றதுக்கு. சீக்ரெட் கீ வந்து ஒரு சர்வர் சைட்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்ரெட் கீ வந்து இந்த சீக்ரெட் கீ வந்து சர்வர் சைட்ல யூஸ் பண்ணுவோம். பப்ளிஷபிள் கீ வந்து கிளையன்ட் சைட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷிப்பிங் இன்ஃபோ, இந்த டோட்டல் பிரைஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணயில, இந்த பர்ட்டிகுலர் டோட்டல் பிரைஸ், ஷிப்பிங் பிரைஸ், சப் டோட்டல் பிரைஸ்லாம் எடுத்து நான் ஒரு செஷன் ஸ்டோரேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒன்ஸ் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் சப்போஸ் பேமெண்ட் குடுக்குறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் இன்ஃபோ வந்து எனக்கு கிளியர் ஆயிரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜுக்கு போகணும். ஸோ அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து டேட்டாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டர் இன்ஃபோல நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் வேல்யூஸ்ல கிடைக்கும். சப் டோட்டல், டோட்டல் பிரைஸ், ஷிப்பிங் பிரைஸ் இது எல்லாமே வந்து இந்த பர்ட்டிகுலர் டேட்டால நான் அத ஆப்ஜெக்ட்டா வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணத செட் ஐட்டம் யூஸ் பண்ணி இந்த செஷன் ஸ்டோரேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். ஒன்ஸ் நான் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் ஆயிரும். வேறஸ் லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணா கூட அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ வந்து இந்த டேட்டால தான் நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த டே அ ஐ ஐட்டம்ஸ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்திட்டு அந்த ஆர்டர் இன்ஃபோவ அந்த செஷன் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணிரணும். ஸோ ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பேமெண்ட் பேஜ் போகும். ஸோ அந்த பேமெண்ட் பேஜ் போ அ ஸோ இங்க எங்க இருக்குன்னா, ஸோ ஒன்ஸ் வி ஹேவ் டு கோ டு திஸ் பேமெண்ட் பேஜ்க்கு போகும். ஸோ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பேஜ் ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் பேமெண்ட்ல இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ல செஷன் ஸ்டோரேஜ், அந்த பர்ட்டிகுலர் பிரைஸ், டோட்டல் பிரைஸ் எல்லாமே செஷன் ஸ்டோரேஜ்ல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ்க்கு போகும். ஸோ இங்க தான் நம்ம ஸ்ட்ரைப் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வர் சைட்ல வந்து ஸ்ட்ரைப் என்னென்ன லைப்ரரீஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, @stripe/react hyphen stripe ஸ்லாஷ் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த லைப்ரரி வந்து npm i குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில தான் நம்மளுக்கு யூஸ் ஸ்ட்ரைப், யூஸ் எலிமெண்ட், கார்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற அ ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆக்ஷன்ல தான் நம்ம வந்து சர்வர் சைடுக்கு எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது வந்து சர்வர் சைடுக்கானது. இந்த பர்ட்டிகுலர் லைப்ரரியும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க இது பண்ணதுக்கப்புறம், இந்த லேஅவுட் டாட் ஜேஎஸ்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ம் ஸோ ஹியர் ஸோ இந்த லேஅவுட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கிடைக்கும். ஸ்ட்ரைப் ப்ராமிஸ் அந்த பப்ளிஷபிள் கீ வந்து இங்க தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைப் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 கீ பார்த்தோம். 2 கீ பார்த்தோம். ஒன் இஸ் பப்ளிஷபிள் கீ, அனதர் ஒன் இஸ் சீக்ரெட் கீ. இந்த பப்ளிஷபிள் கீ தான் நம்ம கிளையன்ட் சைட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீ தான் வந்து நான் இங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். லோட் ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணி இந்த என்விரான்மென்டல் வேரியபிள்ல இந்த பப்ளிக் கீய வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அத ஆக்சஸ் பண்றதுக்கு லோட் ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணி இந்த
இது ஒரு ப்ராமிஸ் கிடைக்கும். ஸ்ட்ரைப் ப்ராமிஸ். இது எந்த லைப்ரரியில இருக்கு லோட் ஸ்ட்ரைப் அப்படின்னா, @stripe/stripe இந்த பர்ட்டிகுலர் லைப்ரரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதில தான் உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்கு அப்படின்னா, லோட் ஸ்ட்ரைப் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இந்த இந்த மெத்தட்ல நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம இந்த எலிமெண்ட்ஸ பாஸ் பண்ணோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைப் ப்ராமிஸ் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைப் ப்ராமிஸ வந்து ஒரு ப்ராப்ஸ் மூலியமா கெட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ஸ் வந்து ஸ்ட்ரைப்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளையன்ட் சைட்ல நம்ம எப்படி அந்த பப்ளிஷபிள் கீ யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்ப வந்து நம்ம பேமெண்ட் அந்த பேஜ்ல போயிட்டு ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்து யூஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் அங்க செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு பேமெண்ட் பேஜ் வந்து கம்பைல் ஆயிருச்சு அப்டின்னா, எனக்கு அந்த கெட் ஐட்டம்ல அந்த ஆர்டர் இன்ஃபோல எனக்கு அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் பிரைஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுல எனக்கு அந்த டோட்டல் பிரைஸ் மட்டும் வேணும். ஸோ ஒன்ஸ் நான் பேமெண்ட் போயிட்டேன் அப்டின்னா, ஸோ எனக்கு அந்த டோட்டல் பிரைஸ வச்சு தான் நான் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த ஆர்டர் இன்ஃபோல டோட்டல் பிரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த டோட்டல் பிரைஸ வந்து செட் டோட்டல் பிரைஸ் அப்படிங்கிறத நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டோட்டல் பிரைஸ்ல சப்போஸ் எனக்கு என்ன அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ₹31 அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ₹31 வந்து ம் ஸோ இங்க ₹31 அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டோட்டல் பிரைஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம், இந்த யூஸ் எஃபெக்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே கெட் பேமெண்ட் இன்டென்ட் அப்படிங்கிறது எனக்கு கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து எனக்கு கால் ஆகும். அப்ப வந்து எனக்கு என்னன்னா, கிரியேட் பேமெண்ட் இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த பர்ட்டிகுலர் ₹31 நான் வந்து ஆ ஸோ பாஸ் பண்றேன் அந்த வேரியபிள. இது எங்க இருக்குன்னா, பேமெண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல நான் சென்ட் பண்ணணும் இருக்கு. அந்த ஃபங்ஷன்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆக்ஷன்ல இது வந்து சர்வர் சைடுக்கான கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ம் பப்ளிஷபிள் கீ வந்து கிளையன்ட் சைட்ல யூஸ் பண்ணி லோட் ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெத்தட் கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ட்ரைப்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கெட் பண்ணுவோம். இங்க அப்படின்னா ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் சீக்ரெட் கீய நம்ம கெட் பண்ணணும். இங்க வந்து வேரியபிள் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிரியேட் பேமெண்ட் இன்டென்ட்ல நம்மளுக்கு டோட்டல் பிரைஸ் 31 அந்த ₹31 கிடைக்கும். ஸோ இங்க வந்து சென்ட் அப்படிங்கிற இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால பார்சென்ட் ஆஃப் த டோட்டல் பிரைஸ் இன்டூ 100 அப்படிங்கிறத மேத் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா, தி டோட்டல் பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12.99 இருக்கு அப்படின்னா, அத பார்சென்ட்டா கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கும். ஸோ இத வந்து 100ஆல இன்டூ பண்ணா 1299 கிடைக்கும். ஸோ இந்த மேத் ரவுண்ட்ல வந்து 1299 அப்படிங்கிறது உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிடைக்கும். ஸோ இத வந்து அந்த அமௌண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ணதுக்கப்புறம் இந்த கிளையண்ட் என்ன பண்ணும், இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைப் அக்கவுண்ட்ல வந்து ஸ்ட்ரைப் ஏபிஐ ஓட கம்யூனிகேட் பண்ணி, இதுல நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அந்த கிளையண்ட்டோட நம்மளுக்கு ₹31 இருக்குன்னா, அந்த அமௌண்ட் இந்த கரன்சி நம்ம என்ன யூஸ் பண்றோம், இங்க வந்து USD யூஸ் பண்றோம். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேமெண்ட் இன்டென்ட்ல நம்ம அட்டாச் பண்ணி சர்வருக்கு ம் இந்த சர்வர் வந்து ஸ்ட்ரைப் ஏபிஐயோட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதுதான் அதோட மெத்தடு. ஸ்ட்ரைப் டாட் பேமெண்ட் இன்டென்ட் டாட் கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி, அது சர்வர் ஏபிஐயோட ஸ்ட்ரைப் ஏபிஐயோட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரைப் ஏபிஐ இந்த சர்வர் ஸ்ட்ரைப் ஏபிஐயோட ஆ கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பேமெண்ட் இன்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேமெண்ட் இன்டென்ட் டாட் நம்மளுக்கு என்ன அந்த பேக் எண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரைப் ஏபிஐ என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, கிளையன்ட் சீக்ரெட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கிளையன்ட் சீக்ரெட்ட வந்து நான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு அங்கருந்து நம்மளுக்கு டோட்டல் பிரைஸ் கிடைக்கும். அத சென்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்ட வந்து நான் சர்வர் வந்து ஸ்ட்ரைப் ஏபிஐ கம்யூனிகேட் பண்ணி, அந்த பேமெண்ட் இன்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத அனுப்பிச்சிரும். சர்வர் வந்து பேக் எண்ட் ஸ்ட்ரைப் ஏபிஐக்கு அனுப்பிச்சிரும். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைப் ஏபிஐ வந்து ஒரு கிளையன்ட் சீக்ரெட் வந்து பேக் எண்டுக்கு அனுப்பும். ஸோ இது வந்து இந்த சர்வர் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த கிளையன்ட் சீக்ரெட்ட குடுக்கும். ஸோ குடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் டாட் ஜேஎஸ்க்கு வருவோம். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒன்ஸ் நான் சர்வர்ல வந்து பேமெண்ட் இன்டென்ட் வந்து ஸ்ட்ரைப் ஏபிஐ
பண்ணி நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ பேக் எண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, கிளையன்ட் சீக்ரெட்ட ஃப்ரண்ட் எண்டுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கார்ட் எலிமெண்ட்ட எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் கார்ட் இன்ஃபர்மேஷன். இந்த கார்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது? கார்ட் நம்பர், மந்த், இயர் இதெல்லாம் எங்கருந்து கிடைக்கும் அப்படின்னா, கார்ட் எலிமெண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ இங்க செஷன் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் இன்ஃபோன்னு வந்து நம்ம செஷன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுல வந்து ஐட்டம் பிரைஸு, ஷிப்பிங் பிரைஸ், டாக்ஸ் பிரைஸ், டோட்டல் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க கெட் பண்ணியிருப்போம். ஸோ ஸோ அந்த ஆர்டர் இன்ஃபோங்கிறதுல கெட் பண்ணி, இதில பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டோட்டல் பிரைஸ மட்டும் எடுத்து நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பட்டன்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ரிட்டர்ன்ல இந்த பர்ட்டிகுலர் பட்டன்ல டோட்டல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் செஷன் ஸ்டோரேஜ்ல நான் ஆர்டர் இன்ஃபோலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ம் ஒன்ஸ் நம்ம பே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து டிசேபிள்ல இருக்கணும்க்காக சப்போஸ் லோடிங்ல இருந்துச்சுன்னா, அது வந்து டிசேபிள்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பேக் எண்ட் வந்து ஒரு கிளையன்ட் சீக்ரெட் குடுக்கும். அப்படி கிளையன்ட் சீக்ரெட் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த கார்ட் இன்ஃபர்மேஷன ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்ட் இன்ஃபர்மேஷன்ல இந்த கார்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இந்த பர்ட்டிகுலர் கார்ட் எலிமெண்ட்ட நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் அ ஸ்ட்ரைப் ரியாக்ட் ஸ்ட்ரைப்ல தான் இந்த கார்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கார்ட் எலிமெண்ட் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் சிவிவி நம்பர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு குடுக்க முடியும். ஸோ அது டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கார்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் அந்த பட்டன கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து ஸோ ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து நம்மளுக்கு சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைப்பு, எலிமெண்ட், சீக்ரெட் கீ இந்த 3ல எது இல்லைனாலுமே நம்மளுக்கு வந்து செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எரர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ எரர் நம்மளுக்கு ஷோ ஆகும். அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கார்ட் எலிமெண்ட்ல வந்து நான் அந்த கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணுவேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4242 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா டெஸ்டிங் பர்ப்பஸ் குடுத்துருப்பாங்க. அந்த கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்க டைப் பண்ணுவோம். ஸோ அத வந்து இங்க வந்து நம்ம கெட் பண்ணிப்போம். ஸோ கெட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேமெண்ட் இன்டென்ட்லருந்து நம்மளுக்கு அந்த கிளையன்ட் சீக்ரெட் வந்து கிடைக்கும். ஸோ பேக் எண்ட் வந்து ஸ்ட்ரைப் ஏபிஐயோட கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த கிளையன்ட் சீக்ரெட் கிடைக்கும். ஸோ அந்த கிளையன்ட் சீக்ரெட்டையும் இந்த கார்ட் எலிமெண்ட்ல நம்ம என்ன டைப் பண்றோமோ, அதையும் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வெதர் இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா, இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மளுக்கு கார்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இல்லைன்னா நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல எப்படி நம்ம அ லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நம்ம யூசர் ஐடி எப்படி கெட் பண்றது அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ம் சப்போஸ் அந்த கார்ட் டீட்டெயில்ஸும், கிளையன்ட் சீக்ரெட்டும் நம்ம கார்ட் இன்ஃபர்மேஷன்ல சிவிவி நம்பர் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணையில அதெல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, பேமெண்ட் இன்டென்ட் டாட் ஸ்டேட்டஸ்ல சக்சீடுன்னு வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் பேமெண்ட்ல வந்து செட்ஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ல சக்சஸ் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கார்ட்ல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஒன்ஸ் டிரான்சாக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் சக்சஸ்க்கு போயிரணும். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கார்ட்ல யார் எவ்வளோ ருப்பீஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் பிரைஸ் வந்து ₹31க்கு வந்து நான் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் டேட்டா பேஸ்ல எத்தன கார்ட் ஐட்டம் வச்சிருக்கேன். ஸோ ஷிப்பிங் பிரைஸ் என்ன அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எனக்கு யூசர் ஐடிங்கிறது தேவைப்படும். இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியோட கார்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க ஒரு ஆர்டர் மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூசர் ஐடி அப்படிங்கிறது கிடைக்கும் சப்மிட் பண்ணையில. இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ கெட் ஐட்டம் யூசர் ஐடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல
ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி நம்ம ஒன்ஸ் லாகின் பண்ணா நம்மளுக்கு யூசர் ஐடி கிடைக்கும். ஸோ அந்த ஐடிய வந்து நான் கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ் யூசர் ஐடி. ஸோ அதுக்கப்புறம் கார்ட் இன்ஃபர்மேஷனும் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கெட் பண்ணிக்கிறேன். அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியில கார்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஷிப்பிங் இன்ஃபோ எல்லாமே நான் கெட் பண்ணி, அந்த டோட்டல் ப்ரைஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சர்வர் ஆக்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஆல் இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து அதில பாஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் பாஸ் பண்ணோனையும் நம்மளுக்கு எந்த ஃபங்ஷன் கால் ஆகும்னா, ஆக்ஷன் ஆர்டர் ஆக்ஷன் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ ஆர்டர் ஆக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸோ ஆர்டர் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல நான் எப்படி ஸ்டோர் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் மாடல் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டேட்டா பேஸ்ல ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரைஸ் அந்த ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஐடி அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஷிப்பிங் இன்ஃபோல வந்து அ ஸோ இட்ஸ் ஒன்ஸ் இட்ஸ் லோடட். ஸோ டோட்டல் பிரைஸ், ஐட்டம்ஸ், யூசர், ஷிப்பிங் இன்ஃபோ. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு ஆர்டர் மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் ஸ்கீமால பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரைஸு, அந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் ஐட்டம் ஸ்கீமாலருந்து கிடைக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் அப்படிங்கிறது, அப்புறம் ஷிப்பிங் இன்ஃபோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆர்டர் ஸ்கீமா அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் ஐட்டம் ஸ்கீமால வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ப்ராடக்ட் ஐடி, நேம், பிரைஸ், குவான்டிட்டி இதெல்லாமே இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் நேம் என்ன அப்படின்னா, ஆர்டர் மாட் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அரேல பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இதில ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் ஐடி, நேம், பிரைஸ், குவான்டிட்டி இது வந்து ஆர்டர் மாட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் மாட்ஸ்ல வந்து ப்ராடக்ட் ஐடி, நேமு, பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஐடி, நேம் இது எல்லாமே இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் பிரைஸ் அந்த ஐட்டம்ஸ்ல தான் அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். யூசர் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ. ஸோ இதுக்கான ஆக்ஷன் ஃபைல் தான் நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ ஆர்டர் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம்ஸ், கார்ட் ஐட்டம்ஸ், யூசர் ஐடி இது எல்லாமே நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கிடைக்கும். ஸோ அத வந்து நான் அந்த கார்ட் ஐட்டம ஒவ்வொன்னா மேப் பண்ணி ப்ராடக்ட் ஐடி, நேம், பிரைஸ், குவான்டிட்டி குடுத்துருவேன். ஸோ டிபியோட நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஹியர் அந்த நியூ ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸ்ல என்னவா ஸ்டோர் ஆகும்னா, டோட்டல் பிரைஸ், ஐட்டம், யூசர் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ. இத வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சேவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் மெத்தட்ல நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இஃப் இட் இஸ் எனி எரர்னா எரர் ஷோ ஆகும். ஸோ ரிட்டர்ன் இந்த பிளெயின் ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆ ஸோ கிரியேட் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, இங்க நியூ ஆர்டர்ல எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த நியூ ஆர்டர் வந்து ஜஸ்ட் கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேமெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, பேமெண்ட் சக்சஸ்ன்னு வரும். நம்மளுக்கு அந்த டேட்டா பேஸ்ல அந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் மாடல்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அது கிரியேட் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் லோடிங்கா இருந்துச்சுன்னா, எனக்கு ப்ராசஸிங்ன்னு வரும். அந்த பேமெண்ட் இன்டென்ட் வந்து ஸோ பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் தேங்க் யூ ஃபார் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இருக்கும். பேமெண்ட் ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா, எரர் வந்துச்சுன்னா, ஃபெயில்டுன்னு வந்து ஷோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அ அந்த பேமெண்ட் வந்து எனக்கு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுவேன். ஸோ டோட்டல் பிரைஸ் வந்து என்னவோ அது வந்து உங்களுக்கு அங்க டிஸ்ப்ளே ஆகும். சப்மிட் பண்ணயில உங்களுக்கு ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிறது இங்க கால் ஆகும். ஸோ அந்த ஹேண்டில் சப்மிட்ல அந்த கார்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம குடுப்போம். ஸோ அந்த கார்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்டா ஸோ கன்ஃபர்ம் கார்ட் பேமெண்ட் வித் அ சர்வர் வந்து நம்மளுக்கு கிளையன்ட் சீக்ரெட் குடுக்கும். ஸோ அந்த சீக்ரெட்டோட நம்ம வந்து அந்த யூசர் கார்ட் டீட்டெயில் வந்து நம்ம டைப் பண்ணதெல்லாம் கரெக்ட்டான்னு செக் பண்ணா, நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணயில டேட்டா பேஸ்லயும் அந்த கார்ட் இன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஒன்ஸ் நான் பேமெண்ட் பண்ணயில நான் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸோ இதுதான் வந்து டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக. ஸோ 4242 ஸோ இங்க வந்து 25க்கு மேல குடுத்துக்கலாம் நீங்க. ஸோ சிவிவி நம்பர் அண்ட் ஜிப் கோட். ஒன்ஸ் பேமெண்ட் குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து சக்சஸ் வருதா, ஆ ஃபெயிலியர் வருதா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா,
ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைப்பு, எலமென்ட்டு, கிளையன்ட் சீக்ரெட்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டெப் 3க்கு போகும். இல்லைன்னா நம்மளுக்கு எரர் ரிட்டர்ன் ஆயிரும். கெட் கார்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கார்ட் எலமென்ட்லேருந்து அந்த கா க யூசர் சிவிவி நம்பர் அதெல்லாமே நம்ப வாங்கிப்போம். ஸோ அப்ப லோடிங் ஆயிட்டுருக்கும். அப்ப ஸ்ட்ரைப்புங்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு லோடு ஸ்ட்ரைப் அந்த ப்ராப்ஸா பாஸ் பண்ணியிருப்போம். அந்த இதுலேருந்து கன்ஃபர்ம் கார்ட் பேமெண்ட் வரும். ஸோ அத வச்சு அந்த பர்ட்டிகுலர் பேக் எண்ட் வந்து நம்மளுக்கு கிளையன்ட் சீக்ரெட் குடுக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்ட்டான்னு செக் பண்ணும். ஸோ அப்படி எரரா இருந்துச்சுன்னா, எரர் ஸ்டேட்டஸ் எரர்ன்னு காமிக்கும். அப்ப பேமெண்ட் சக்சீடா இருந்துச்சுன்னா, இந்த யூசர் ஐடி லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கெட் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். அந்த ஷாப்பிங் இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே. ஸோ அப்புறம் கிரியேட் ஆர்டர் ஆகும். ஸோ இஃப் பேமெண்ட் சக்சஸா இருந்துச்சுன்னா, சக்சஸ்ஃபுல்னு வரும். எரர் வந்துச்சுன்னா, எரர்ன்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ பேமெண்ட் சக்சஸ் ஆயிருச்சு. ஸோ பேமெண்ட் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ₹31 வந்து ம் பெய்டு அப்படின்னு வரும். ஸோ இங்க 8 கார்ட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ்ல ம் ஸோ 8 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு 9த்தா ஒரு டாக்குமெண்ட் வரும். இப்ப நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ, அந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ அந்த ₹31 ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஷிப்பிங் இன்ஃபோல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ய ய ய எந்த யூசர் ஐடி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா பேஸ்லயும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேமெண்ட் யூசிங் அ Stripe API.